ஸோ எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் நல்லா கவனிங்க. டிவிஷன் மாதிரியே தான்ப்பா, டிவிஷன் மாதிரியே தான். பட் உங்களுக்கு என்ன தெரியணும், இப்போ டிவிஷன்ல நீங்க எந்தெந்த டேபிள்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் டேபிள் பார்த்துருப்பீங்க. 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள். பட் லாங் டிவிஷன்ல ஸ்கொயர் டேபிள் தான் பார்க்கணும். ஸ்கொயர் டேபிள்னா என்னன்னா 1 into 1 1, அடுத்தது 2 into 2 4, அடுத்தது 3 into 3 9, அடுத்தது 4 into 4 இந்த மாதிரி 16, 5 into 5 25. இந்த டேபிள்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும். சரியா? 25 வரைக்கும் 25 into 25 வரைக்கும் நீங்க ஸ்கொயர் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சாப்டரே நம்மளால போட முடியாது. சரியா? சரி, ஓகே. இப்போ பாரு, லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி போறது. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த 1 7 6 4 நல்லா கவனிக்கணும்ப்பா. டிவிஷன் மாதிரியே தான், பட் இதுல ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். நல்லா கவனிக்கணும். இங்க இருந்து கணக்கு வைங்க. இந்த இடத்துல இருந்து, அதாவது ரைட் டு லெஃப்ட். ரைட் டு லெஃப்ட்ல இருக்கிற நம்பர்ஸை ரெண்டு ரெண்டு பேரா தான் பார்க்கணும். ரெண்டு ரெண்டு பேரா பிரிச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? இப்போ இந்த நம்பரை 17 தான் படிக்கணும். ஓகே, ரைட். இப்போ யூஸ்வலா டிவிஷன்ல என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு நம்பரை பிரிச்சுட்டு அது டேபிள்ஸ்ல வருதான்னு பார்ப்பீங்களா? இங்கேயும் டேபிள்ஸ்ல தான் பார்க்கணும். பட் ஆனா ஸ்கொயர் டேபிள்ல பார்க்கணும். ஸ்கொயர் டேபிள்ல 17 வருதா? வரல. 17க்கு இமீடியட் கீழே என்ன இருக்கு? 16 போட்டுக்கோங்க. 16 இங்க எத்தனை டைம்ஸ் வருது? 4 4s are, அப்போ 4 4 போட்டுக்கோங்க. முடிஞ்சதா? டிவிஷன்ல என்ன பண்ணுவீங்களோ அதே தான். 17ல 16 போச்சுன்னா 1. இப்போ இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. சின்னதா இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன்ல ஒரு நம்பரை கீழே இறக்குவோமா? ஆனா லாங் டிவிஷன்ல ரெண்டு நம்பரையும் கீழே இறக்குவோம். டிவிஷன்ல ரெண்டு நம்பரை ஒட்டுக்கா கீழே இறக்கணும்னா ஒரு 0 ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா லாங் டிவிஷன்ல அது தேவையில்லை. நார்மலாவே நம்ம ரெண்டு நம்பரை தான் கீழே இறக்கணும். ஒரு நம்பரா இறக்க முடியாது. இது 64ஆ தான் உங்களால இறக்க முடியும். ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோஷன்ட்டை இன்டூ 2 பண்ணுங்க. இந்த இடம் நல்லா கவனிங்கப்பா. இன்டூ 2 பண்ணுங்க. ஸோ 2 4s are 8. சரியா? இப்போ இங்கேயும் இங்கேயும் ஒரு கேப் விட்டுறணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. 8க்கு பக்கத்துல ஒரு கேப் விட்டீங்களா? அடுத்தது மேல ஒரு கேப் விட்டீங்களா? கோஷன்ட்ல இந்த இடத்துல. இப்போ இப்படி போட்டுக்கோங்க. இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். அந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கணும். நான் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சறேனே. இங்க 1 போட்டா இங்கேயும் 1, இங்க 2 போட்டா இங்கேயும் 2, இங்க 3 போட்டா இங்கேயும் 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. நல்லா கவனிச்சு பொறுமையா போடுங்க. 81 into 81 81, 82 into 2 164. அடுத்தது 83 into 3 249. அப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டா எனக்கு 164 கிடைக்குது? இங்க 2, இங்கேயும் 2. ஸோ 164. மை ஆன்சர். அப்போ கோஷன்ட் என்னது? 42. இதுதான் என்னோட ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இஸ் 42. புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், லாங் டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். பட் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு சில மாற்றங்கள், டிவிஷனுக்கும் லாங் டிவிஷனுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் தடவை டஃபா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதே வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். இதோட பேசிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ.